அமெரிக்காவோட அதிபரான தேவதூதர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஈரான் ஏதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு மிசைல், ட்ரோன், ராக்கெட் என்னத்தையாச்சும் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இல்ல ஆயுதம் எதையாச்சும் எடுத்து எரிஞ்சாங்களா அங்க வரக்கூடிய கப்பல்கள் மேல, அமெரிக்காவான நாங்க ஒரு பிரிட்ஜ் அழிப்போம், ஒரு பவர் பிளான்ட பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஈரானோட கேபிட்டல் தெஹரான் இருக்கு இல்லையா, சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் செஞ்சிரும். தேங்க்யூ ஃபார் திஸ் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்ட, மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த ஏசியான் சமிட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகா சிந்திப்பப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு நிறைய விஷயங்கள் சொன்னா, குறிப்பா ஈரானை பத்தி பேசும்போது மிக முக்கியமான விஷயம், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அக்ராச்சி அவர்கள் சொல்றபடி ஐக்கு ஐ அப்படிங்கிறத அவங்க பாலிசி வச்சிருக்காங்க இல்லையா. ட்ரம்ப் அவர்கள் எங்க தலைவரோட பாலிசி என்ன தெரியுமா, ஹெட்டுக்கு தான் ஐ அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதிகமான விலையை பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல, சும்மா வந்து பாத்தீங்கன்னா லீகோ வீடியோ போடுறது, ஸ்டூப்பிடான வீடியோ போடுறது. அப்பா ஈரான் போடக்கூடிய அந்த லீகோ வீடியோ கலக்குன்னு கலக்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ஒரு நாட்டோட, அதுவும் இந்த டாப் நாச் அமெரிக்கா தேவதூதருக்கு கீழே இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அவர்களோட பார்வைக்கு போயிருக்கு ஈரானோட அந்த லீகோ வீடியோ. அப்படிங்கும்போது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். கொஞ்சம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல்களை உண்டாக்கி இருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவங்க பயங்கரமா பாதிப்படைய போறாங்க. அவங்க சென்ஸுக்கு வர வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் சென்ஸ் வர ரொம்ப அதிகமா பாதிப்படைய போவாங்க அப்படிங்கிறது போல. கீழே வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டுகளும் இவர் சொன்ன வீடியோ எல்லாம் பதிவேற்றம் செய்வாங்க இல்லையா, அதுல இணையதளத்துல கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டனங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு, கடுமையான கண்டனங்கள். மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேச்சுக்கு தவறான பேச்சுகள் பேசுறது நம்ம சேனல் சார்பா கண்டனங்கள் தெரிவிச்சோம் ஃபர்ஸ்ட். பட் ஆனா என்ன விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கால ஒரு தலை கொடுத்தா ஈரான்ல ஒரு கண்ணை பிடிங்கன்னா அமெரிக்கால ஒரு தலை எடுத்துருவாங்களா, அதுதான் அவங்க பாலிசியா, தலைவரோட பாலிசி அப்படிங்கிற கேக்குறாங்க. இப்படிலாம் கிடையாது, அவங்க மாத்தி சொன்னதை இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசியிருக்கலாம். பேச்சுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரி வரலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயப்படுறாங்களா அப்படிங்கிறது போலையும் பாக்குறாங்க அனலிஸ்ட் தரப்புல இருந்து. பட் தெரியல, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மிரட்டணும் அப்படிங்கிறது தேவையில்லை, செயல்கள்ல காட்டலாம். இவங்க வர வர உக்ரைன் மாதிரி செய்யறாங்க, பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது போல இப்படியும் பேசுறாங்க. நம்ம சேனல் சார்பா கடுமையான கண்டனங்கள் சொல்லிடலாம், அமெரிக்காவை பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க செய்வதே சரி, அவங்க சொல்வதே சட்டம் அப்படிங்கிறத நம்ம வரவேற்று ஏத்துக்கணும். அதை அமல்படுத்தணுமே தவிர மாத்தி செய்யக்கூடாது. ஆனா அதை ரெகுலரா அட்டாக் பண்ணிட்டாங்க, அடுத்த கட்ட அட்டாக் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. பெருசா எதுவும் இம்பாக்ட் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா 22ஆம் தேதியா 23ஆம் தேதி அந்த நைட்ல நடந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரான் அந்த பார்டர் இருக்கும்ல, அந்த பார்டர் கிராசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது வேணா கொஞ்சம் ஏதோ சொல்ற மாதிரியான ஒரு அட்டாக் நடந்திருக்கு, சைட்ல வந்து வீடியோ பதிவுகளோட இருக்கும். பட் ஆனா ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த வீடியோ, அதோட சேட்டலைட் இமேஜஸ் வருது இல்லையா, ஸோ அதுல வரும்போது ஜோர்டன்ல இருக்கக்கூடிய கடந்த 48 மணி நேரத்துல ஈரானோட தாக்குதல்னால இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது ஜோர்டன்ல இருக்கக்கூடிய ஜோர்டன்ஸ் கிங் ஃபெய்சல் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. அது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியா இருக்கலாம், இல்ல ப்ரிப்பரேஷன் ஹேங்கரா இருக்கலாம். அதாவது ஹேங்கர் அப்படின்னாலே வந்து பண்ணா F-15 F-16 இது போல விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய ஹேங்கர். உடனே வந்து மேற்கு நாடுகள் அது பார்க்க பில்டிங் மாதிரி இருந்தா அது ஹேங்கர் கிடையாதுங்க, பார்க்க ஹேங்கர் மாதிரி இருக்கு, அது ஒரு ப்ரிப்பரேஷன் ஹேங்கர், ரெடி பண்றதுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற சொல்றாங்க. இதனால ஹேங்கர் தானுங்க, அடி விழுந்துருச்சு தானே அப்படிங்கிறது போல அனலிஸ்டுகள் கேட்கறாங்க. ஏன்னா இந்த பார்க்கும்போது சேட்டலைட் இமேஜ் பார்க்கும்போது நல்லா விழுந்திருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈரானோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பண்ணா குவைத், இதுல நிறைய வருது. இதுல குவைத்துல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அஹமத் அல் ஜப்ரி ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்துக்கிறாங்க. இதுல குவைத்தோட கவர்மெண்டோட இன்ஸ்டலேஷன், அது பப்ளிக்கா இல்ல, கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த உருண்டைய போட்டுட்டாங்க அப்படிங்கிறது போல. ஈரான் துல்லியமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க.
ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது போல மிரட்டினதுக்கு ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா முகமது பைஜே அவர்கள், கேலிபாஃப் அவர்கள். கேலிபாஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த ரீஜன்ல நாங்க ஆயில் விக்கல அப்படின்னா வேற யாரும் விற்க கூடாது. எங்களுக்கு நோனா மத்தவங்களுக்கு நோ தான். எங்களோட செக்யூரிட்டி வந்து இருந்தாதான், எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருந்தாதான் மத்தவங்களுக்கு, எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மத்தவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றோம், அமெரிக்காவோட படைகள் இங்க இருக்கக்கூடாது. நாங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம் இந்த சுச்சுவேஷனை. திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க மாதிரியான கண்டிஷனுக்கு கண்டிப்பா வராது அப்படிங்கறத ஈரான் உறுதியா திறன்பட இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லாம இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேற்கு மீடியாக்கள் தான் மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு மாத்தி மாத்தி இவங்க பேசிக்கிறாங்களே தவிர, அப்படி என்னத்தையா மாத்தி பேசுறாங்கன்னு கேட்டோம்னா அதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நிறைய வந்து ஒரு கட்டமைப்பு இல்ல, ஒரு தலைமை இல்ல, அப்படி அப்படின்னு என்ன பேசிக்கிட்டாலும் என்ன அப்படி தலைமை இல்லாம போச்சு, என்ன கட்டமைப்பு இல்லாம போச்சு, யார் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டா, என்ன சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு கேட்டோம்னா அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சண்டை பிடிச்சிட்டாங்க, மாத்தி மாத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ண நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா திரும்பவும் ஸ்ட்ரைக் பேக் பண்ணும் போது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ட்ரம்ப் அவர்கள் அங்க மிரட்டினதுனாலே என்னமோ தெரியல, யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க களத்துல இறங்கிட்டாங்க. சவுதி அரேபியாவோட கப்பல்கள் அது மேல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்காங்க. லயா அப்படிங்கிற ஒரு டேங்கரு, அதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு டேங்கர். அந்த டேங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல் ஏவி விட்டாங்க. அந்த மிசைல் வந்து பண்ண செங்கடல்ல அட்டாக் நடந்துச்சு, தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. யமன் ஹவுதிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுப்பேற்றிருக்காங்க. நாங்க தான் அடிச்சோம், நாங்க தான் பிளாக்கேடு போட்டிருக்கிறோம்ல, 2 சவுதியோட ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சோம் பெலிஸ்டிக் மிசைல் வச்சு, 2யுமே அடிச்சிட்டோம் அப்படிங்கறதால அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. UKMTOவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, ஆமா இது போல ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. சவுதி அரேபியா என்ன முடிவுகள் எடுக்க போறான்னு பார்க்கலாம். பெர்ஷியன் கல்ஃப் அண்டை கொடுத்தாச்சு, அங்க வர்த்தகம் நடக்கல. கருங்கடல்ல ரஷ்யா உக்ரைன் மாறி மாறி அங்க நடக்கக்கூடிய வர்த்தகத்தை தடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க செங்கடல்லையும் முடிஞ்சிச்சு. ஸோ முன்னாடி நான் உங்ககிட்ட அந்த வாரும் ட்ரேடும் அந்த எபிசோடுக்கு போனீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம அப்போ பேசிடுவோம். அந்த எபிசோட்ல நீங்க கேட்டிருந்தீங்க, தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ வர்த்தகத்துக்கான போர் ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம வந்து பண்ணா நேத்திக்கு பதிவுல ஃபர்ஸ்ட் பதிவுல சொல்லியிருந்தோம். இதுல 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலோட அரணா இருக்கக்கூடிய பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய எல்லா ரேடார்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அடுத்த பதிவுல ஏன் இது இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல 2வது ஒரு விஷயமா ஆயிலுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப இங்க செங்கடல்லையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். மிடில் ஈஸ்ட்ல தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு ஜூன்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஜூலைங்கும் போது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஆகஸ்ட்னு வரும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ தெரியலையே. ஜூலையோட எண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. ஆகஸ்டோட தொடக்கம் இன்னும் வீரியமா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்கள் பேசினாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் ஏஷியன் மீட்டிங். இந்த பதிவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்தாங்க. ரஷ்யாவோட லாவ்ரோவ் அவர்கள், ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள், அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசி இருந்துக்கிறாங்க. 35 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. பெருசா எதுவும் பேசிக்கல, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடந்துச்சு, பேசியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா 35 நிமிஷம் தான் இந்த விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் வந்து அசம்பிளாகி உட்காந்து மூஞ்சியை பார்த்துட்டு சரி கிளம்பலாமா அப்படிங்கிறது போல கிளம்புன மாதிரி தான் தெரியுது, எதுவும் பேசின மாதிரி தெரியல அப்படிங்கிறது போல. இதை வந்து மரியா ஜரக்கோ அவர்கள்கிட்ட கேட்கும்போது மரியா ஜரக்கோ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா தாங்க கூப்பிட்டாங்க, அவங்க இனிஷியேட் பண்ணாங்க, சரி வாங்க இங்க மீட்டிங் வந்துக்கணும், உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்க. ரஷ்யாவோட மினிஸ்டர் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிக்கிறாங்க, மற்ற நாடுகள் கூடயும் பேசியிருக்காங்க. பட் ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உன்னிப்பா கவனிக்கப்படுது. இதுல ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவோட ரிலேஷனை பத்தி பேசணும், ரஷ்யா உக்ரைன் போற முடிவு கொண்டு வரதுக்கான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிற சொன்னாங்க. 35 நிமிஷத்துல இந்த இவ்வளவு விஷயங்கள் பேசினாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. சரி, ஓகே, இது போல விஷயங்கள் நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை இல்லை. அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.